இங்க ஒரு சின்ன பொண்ணு பீச் மணல்ல விளையாடிட்டு இருக்கும்போது அப்ப மணலுக்குள்ள ஏதோ நகர்ற மாதிரி தெரியுது. அதனால அவ பயந்து போய் பின்னால போயிடுறா. அப்போ திடீர்னு அந்த பொண்ணோட காலு மணலுக்குள்ள மாட்டிக்குது. அதனால அவ ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போ மணலுக்குள்ள பார்த்தா என்னமோ ஒண்ணு அவளோட ஷூவை மட்டும் உருவிக்கிட்டு வேற ஒரு பொண்ணை நோக்கி வேகமா போகுது. அத அந்த பொண்ணு பார்த்துட்டு பயந்து அங்கிருந்து வேகமா ஓடிடுறா. அங்க இருக்கிற ஒரு கல்லு மேல ஏறி உட்காந்துக்கிறா. அதனால அந்த பொண்ணையும் விட்டுட்டு வேற ஒரு சின்ன பையனை நோக்கி போகுது. அந்த பையனும் கொஞ்சம் நவுந்து போய் அது கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். அதுவும் அந்த பையனை விட்டுட்டு அது பக்கத்துல இருந்த அவனுடைய பேகை மட்டும் மணலுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு தேவையான சாப்பிடுற பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் தூக்கி வெளியில விசிறிடுது. அப்போ ஒரு ஒயர் ஒண்ணு வெளியில வந்து விழுகுது. உடனே அந்த சின்ன பையன் போய் வெளியில வந்து அந்த ஒயரை புடிச்சு இழுக்கிறாங்க. அந்த ஒயர் வெளியிலே வர மாட்டேங்குது, பயங்கரமா டைட்டா இருக்குது. அதனால கூட இருக்க இன்னொரு பையனும் ஓடி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒயரை வெளியில இழுத்துறாங்க. பார்த்தா அந்த ஒயர் ஒரு குரங்கோட காலில் கட்டி இருக்கு. அதனால அந்த குரங்கும் சேர்ந்து மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வருது. வெளியில வந்து அந்த குரங்கு சாதாரண குரங்கு கிடையாது. அதுக்கு மனுஷங்க பேசுற மொழியில அதுக்கு புரியுது. அதுக்கும் பேச தெரியுது. திரும்பவும் மண்ணுக்குள்ள தப்பிச்சு போக பாக்குது. ஆனா அந்த பையன் அந்த ஒயரை கையிலேயே தான் வச்சிருக்கான். அந்த குரங்கு மறுபடியும் தப்பிச்சு போக பாக்குது. அந்த ஒயரை பிடிச்சி இழுத்து அந்த குரங்கு வெளியில தூக்கி போட்டுறான். அதனால அந்த குரங்கு இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் தான் ஆசையை நிறைவேற்றுற குரங்கு, நீங்க என்கிட்ட என்ன வேணா கேளுங்க, அதை நிறைவேற்றணும்னு சொல்லுது. ஆனா என்னால ஒரு நாளைக்கு ஒரு ஆசை தான் நிறைவேற்ற முடியும்னு சொல்லுது. அப்ப அந்த சின்ன பையன் என்ன கேட்கறான்னா, நான் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்கணும், பறந்து மலை மேல ஏறணும்னு கேட்கறான். அடுத்த நிமிஷமே அந்த குரங்கு பலூன் மாதிரி மாறுது. மாறின அடுத்த நிமிஷமே அந்த குரங்கு பழைய நிலைமைக்கு வந்துருது. அப்போ அந்த குரங்கு அவனோட கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றியாச்சுன்னு சொல்லுது. ஆனா அந்த பசங்க சுத்தமா அதை நம்பவே இல்லை. பின்னாடி திரும்பி அந்த சைடு பாக்குறாங்க. பார்த்தா அந்த பையன் அவன் சொன்ன மாதிரி மலையெல்லாம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பசங்களுக்கு நம்பிக்கையே வருது. அந்த குரங்கு அதோட வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் மண்ணுக்குள்ளேயே போயிருது.